இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 24ஆம் தேதி சகாய அன்னையினுடைய மாதாந்திர நினைவு நாள். இந்த அருமையான தினத்தில் இன்றைக்கு சலேசி இல்லங்களில் இன்றைக்கு அன்னை மரியாளுக்கான சிறப்பு திருப்பலி நடைபெறும். இந்த திருப்பலியில் முடிந்தவர்கள் பங்கு பெற்று அன்னையினுடைய ஆசிரியரை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய இல்லத்து கூட அன்னையினுடைய தேர்பவனி, பிறகு ஜெபமாலை, அதற்கு பிறகு திருப்பலி நிகழும். உங்களை சிறப்பான விதத்திலே நினைவு கூறுகிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க நான் வாக்களிக்கிறேன். அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித கிறிஸ்டபர் என்று சொல்லப்படுகிற மறை சாட்சியினுடைய நினைவு நாட்டம் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் திருச்சபையுடைய வரலாற்றில் 3வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதராக இவர் கருதப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, புனித கிறிஸ்டபர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒன்று நினைவுக்கு வரணும். கிறிஸ்தவ இல்லங்களில் அல்லது கிறிஸ்தவ குடும்பங்களில் தங்களுடைய வாகனங்கள், குறிப்பாக 4 வீலர்ஸ், இதில் ஒரு சின்ன குட்டி புனிதருடைய திருவுருவத்தை வைத்திருப்பார்கள். அதாவது ஒரு குழந்தையை தன்னுடைய தோள் மீது சுமந்து கொண்டு ஒரு கைத்தடி பிடித்து கொண்டு நடக்கிற மாதிரி ஒரு சின்ன திருவுருவம் இருக்கும். அது வேறு யாரும் அல்ல, இந்த புனிதர் கிறிஸ்டபர் தான். அன்புமிக்கவர்களே, இவர் திருச்சபையுடைய தொடக்க காலத்தினுடைய மறைசாட்சியாக அறியப்படுகிறார். அரசன் டேஷியஸ் என்பவனுடைய காலத்தில் இவர் வேதகலாபணியின் பொழுது மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் பயணங்கள் மேற்கொள்பவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள், திருப்பயணங்களை மேற்கொள்பவர்கள், இவர்களுடைய பாதுகாவலராகத்தான் புனித கிறிஸ்டபரை நம்ம அறிகிறோம். இந்த புனித கிறிஸ்டபர் ஒரு நாள் ஆற்றை கடக்க முயற்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இவர் ஆற்றை கடக்க வேண்டும். அவர் ஆற்றை கடக்க முயற்சி செய்கிற நேரத்தில் ஒரு சிறு குழந்தை அவரிடத்தில் உதவி கேட்கிறது. இவர் அந்த சிறு குழந்தையை பார்த்து பிறகு அந்த குழந்தையை தன்னுடைய தோள் மீது சுமந்து கொண்டு கொஞ்சம் இப்பொழுது அந்த ஆற்றினுடைய வெள்ளப்போக்கு குறைவாக இருக்கிறது. மெதுவாக ஆற்றை கடக்க முயற்சி செய்த நேரத்தில் ஆற்றின் நடுவே திடீரென்று அந்த குழந்தை அதிகமாக கணக்க ஆரம்பிக்கிறது. அதாவது வெயிட் இன்னும் அதிகமாக ஆகிறது. என்னடா அது, குழந்தை தானே தூக்கணும், இவ்வளோ வெயிட்டாக இருக்கிறதே அப்படின்ட்டு தடுமாறி மிகுந்த வேதனையோடும் கஷ்டத்தோடும் ஆற்றின் போக்கையும் தாங்கி கொண்டு கடைசியில் எப்படியோ அந்த குழந்தையை காப்பாற்றி கரையில் இறக்கி விட்டாராம். அப்பொழுது அந்த குழந்தை சிரித்து கொண்டே நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி மறைந்ததாக இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு நிகழ்வை நம்ம வாசிக்கிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை சுமந்த இவரைத்தான் கிறிஸ்டபர் என்று அழைக்கின்றோம். இவர் தான் பயணிகளுடைய பாதுகாவலர், வாகன ஓட்டிகளுடைய பாதுகாவலர். எப்படி நம்ம ஒரு பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக காவல் தூதர்களிடத்தில் ஜெபிக்கிறோமோ, அதே போல் இந்த புனித கிறிஸ்டபருடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபிக்கிற நேரத்தில் நம்முடைய வழித்துணைக்கு ஒரு பாதுகாவலராக இருப்பார் என்பது தான் வரலாற்றில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம். ஆகவே வாகன ஓட்டிகள் அல்லது பயணம் மேற்கொள்பவர்கள் இந்த புனித கிறிஸ்டபரிடத்தில் மன்றாடி ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் இந்த விதைப்பவர் ஓமையினுடைய விளக்க உரையை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கொடுப்பதாகத்தான் இருக்கிறது. விதைப்பவர் இறைவன், விதைகள் இறை வார்த்தை. அவை பாதையோரம் வீழ்ந்த விதைகளாகவும், பாறை மீது வீழ்ந்த விதைகளாகவும், முட்செடிகளுக்கு இடையே வீழ்ந்த விதைகளாகவும், நல்ல நிலத்தில் வீழ்ந்த விதைகளாகவும், இந்த விதைகள் இறை வார்த்தைகள் எப்படி மனிதர்களுடைய இதயத்தின் பக்குவத்தை பொறுத்து விளைச்சலை தருகின்றன என்பதைத்தான் விளக்க உரையாக நாம் இந்த மாதத்தில் 2 முறை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு முதல் வாசகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய யாவே இந்த இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்த நேரத்தில் அவர்களுக்கான ஆறுதல் செய்தியாக கொடுக்கப்பட்டது தான் இந்த ஒரு செய்தியாக இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டும். இறைவாக்கினர் எரேமியா 3வது அதிகாரம் 14வது திருவசனத்திலிருந்து தான் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்களுக்கு தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு 2 நானே சியோனுக்கு அழைத்து வருவேன். அப்படி என்று சொல்லி என்ன ஒரு உறுதியை கொடுக்கிறார் நீங்கள் பாருங்கள். என் இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு நான் கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள்.
பிறகு இந்த செய்தியினுடைய கடைசி பகுதியில் எருசலேமை ஆண்டவருடைய அரியணை என்று அழைக்கின்ற அந்த ஒரு செய்தியை குறிப்பிட்டுவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், மக்கள் தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியைத்தான் முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த 2 வாரமாக இந்தியாவில் நடக்கிற நிகழ்வுகளை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கோம். மிகவும் மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. 2 வாரமாக நோன்பிருந்து இந்த நீட் என்கிற அந்த தேர்வில் நடக்கிற அநியாயங்களையும் ஊழலையும் இன்றைக்கு இளைஞர்கள் தட்டி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கான நியாயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியா முழுவதும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு மிக வேதனையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய அமைதி வழி போராட்டம் இன்றைக்கு அடக்குமுறைக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறது. வட இந்தியா முழுவதும் இன்றைக்கு போராட்ட களமாக மாறி இருக்கிறது. வட இந்திய இளைஞர்களும் இளம்பெண்களும் இன்றைக்கு கல்விக்காக, ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு பல நல்லுள்ளம் கொண்டவர்கள் ஆதரவு தெரிவித்து அரசு இவர்களுடைய இந்த கூக்குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலை மிகவும் பரிதாபத்துக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது. ஒரு சினிமா படத்திற்காக இன்றைக்கு இளைஞர்கள் தங்களுடைய மொபைல் ஃபோனில் ரீல்ஸ் போடுவதும், அந்த படம் வெற்றி அடைவதற்காக கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்வதும், சாதி மதங்கள் கடந்து அந்த திரைப்படம் வெற்றி அடைவதற்காக இன்றைக்கு இளைஞர்கள் மண் சோறு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். முட்டி போட்டு கடவுளிடத்தில் அந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்காக இன்றைக்கு அவர்கள் ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான் மிகவும் மனதிற்கு வேதனை தருகிற ஒரு செய்தியாக பார்க்கிறோம். அன்புமிக்க உறவுகளே, இன்றைக்கு இந்த இளைஞர்கள் தான் நாளைய இந்தியாவினுடைய தலைவர்கள் என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார், என் மக்களே என்னிடம் திரும்பி வாருங்கள், நானே உங்களுடைய தலைவன், உங்களுக்கு மெய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் ஞானத்தோடும் முன்மதியோடும் உங்களை வழிநடத்துவார்கள் அப்படின்னு நமது ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். நமது அன்பு பிள்ளைகள், நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு சினிமா மோகத்தால் சீரழிந்து விடாமல் ஞானத்தோடும் முன்மதியோடும் இன்றைக்கு ஆண்டவர் திருமுன்னணியில் நல்ல தலைவர்களாக உருவாக்க நம்முடைய கடமை இருக்கிறது, நம்முடைய பொறுப்பும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பெற்றோர்களும் ஆன்மீக வழிகாட்டிகளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முன்மாதிரியின் வாயிலாக அவர்களை வழிநடத்தவும், அவர்களை பொறுப்புடன் உருவாக்க வேண்டிய கடமையை உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து நம்முடைய பிள்ளைகளை உடனிருந்து வழிநடத்தி அவர்கள் இந்த நாட்டினுடைய நல்ல தூண்களாக, நல்ல தலைவர்களாக உருவாக்கிட அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களை வழிநடத்த இன்றைக்கு உறுதியேற்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.